Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.1 10th sum. If A cross A has 16 elements, S is equal to A comma B belongs to A cross A such that A less than B, minus 1 comma 2 and 0 comma 1 are two elements of S, then find the remaining elements of S. So the question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு நல்லா கவனிக்கணும். எஸ் என்ற ஒரு செட்டு இருக்குது. அந்த செட்டில் ஏ கமா பி எல்லாமே ஏ கிராஸ் ஏடைய எலமெண்ட்ஸாக தான் இருக்குது. பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏன்னா ஏ கிராஸ் ஏல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குமோ அதே தான் இந்த எஸ்னுடைய செட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஏ கமா பி ஆர்டர் பேர்ஸில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஏ கிராஸ் ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? ஏ கிராஸ் ஏல வந்து 16 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏல எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துருப்போம். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு உள்ளது. 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 16 நீங்கள் வந்து 4 into 4 எழுதலாம். இஸ் ஐம் ரைட்? சேம் நம்பர் ப்ராக்டிசேஷன் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பீனா நீங்கள் எப்படினாலும் எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு 8 into 2 வேறு ஏதாவது நிறைய உண்டு, அதே போல் எழுதிக்கலாம். பட் ஏ கிராஸ் ஏன்னு வரும்போது ரெண்டு செட்டுமே சேமாக இருந்தாலும் ஏதாவது ரெண்டுனா சேமாக தான் இருக்கணும். அப்போ ஏ கிராஸ் இப்போ ஏ கிராஸ் பி வந்து உங்களுக்கு 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 into 2 இருக்கணும். அப்போ தான் உங்களால் என்ன சொல்ல முடியும்? ஏ கிராஸ் ஏன்னே சொல்ல முடியாது. ஸோ அப்படியே ஏ கிராஸ் ஏ வந்து 16 எலமெண்ட்ஸ்னால் 4 into 4 தான் உங்களுக்கு 16. ஸோ 4 எலமெண்ட்ஸ். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. சேமாக இருக்குது. ஏ கிராஸ் ஏக்கலாம். ஏ கிராஸ் ஏ அல்லது பி கிராஸ் பி இப்படி சேமாக கொடுத்துருக்கும் போது நீங்கள் இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ ஏ கிராஸ் ஏ என்பது 16 ஏ என்பது 4 into 4. ஸோ ஏ வந்து நம்ம 4 எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்துருக்க எஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். எஸ் வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏ வந்து லெஸ் தேன் பிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் சொல்கிறேன், கவனமாக எப்படி எழுதணும்னு உள்ளது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஏ என்னென்னு கண்டுபிடிக்கும். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏ என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா இது கொடுத்துருக்க செட்ஸை பாருங்கள். -1,2 கொடுத்துட்டாங்க, 0,1 கொடுத்துட்டாங்க. ஸோ 0,1 கொடுத்துட்டாங்க. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்கணும்னா 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கணும் ஒரு செட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே 4 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கா பாருங்கள். ஸோ -1 ஒரு எலமெண்ட்டு, தென் 2 ஒரு எலமெண்ட்டு, அடுத்து 0 ஒரு எலமெண்ட்டு அண்டு 1 ஒரு எலமெண்ட்டு. ஸோ 4மே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னா -1 0 1 2ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லலாம், அந்த செட்டு நம்ம சொல்லலாம். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ அது வந்து 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ். எஸ்னுடைய 2 எலமெண்ட்ஸ். இது எப்படி ஏ கிராஸ் ஏல வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே ரிலேஷனை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. எஸ் வந்து ஏ கிராஸ் ஏ, ஒரே ஒரு கண்டிஷன் ஏ லெஸ் தேன் பிவாக இருக்கணும். இந்த ரெண்டு செட்டுமே ஏ வந்து பியோட கம்மி தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது 2 வந்து 2 -1 கம்மி, இது 1 0 கம்மி. ஸோ அப்படி இருக்கனால இது வந்து எஸ்ல எலமெண்ட்ஸ்னு நம்ம சொல்லிடலாம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான். அப்படி தான் எஸ். ஏ கிராஸ் ஏன்னா என்ன எலமெண்ட்ஸ்னாலும் வரும். ஏ இன்ட்டு ஏ பண்ணும்போது என்ன எலமெண்ட்ஸ்னாலும் வரும். பட் எஸ்ஸுக்கு கண்டிஷன் வந்து ஏ வந்து லெஸ் தானாக பி இருக்கணும். ஸோ அதான் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நீங்கள் எல்லா செட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏ வந்து -1, 0, 1, 2 இது வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இது 4மே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அதனால் 4மே தூக்கி எழுதிடும். இது சேம் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது எழுதப்படாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது -1 இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் -1 எழுதணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ப்ராப்ளம் அப்படி கிடையாது. -1 போட்டுச்சுன்னா -1 நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் தான் போகணும். ஸோ அதனால் டோட்டலாக 3 செட்ஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு 4மே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ 4மே நம்மளுக்கு வந்து எழுதியாச்சு. அண்ட் 4 தான் அந்த செட்டில் இருக்கும்னு உள்ளது இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா டிஸ்கஸ் 4 எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ -1 இதே நம்ம திருப்ப பண்ணலாம். ஸோ -1 -1 0 அப்படி பண்ணணும். உங்களுக்கு தெரியும் ஏ கிராஸ் ஏ, நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. ஸோ -1 -1 2. ஸோ 0, -1 0, 1 0, 2 0, 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, -1 1, 0 1, 1 1, 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 2, -1 2, 0 2, 1 அண்ட் 2, 2. ஸோ டோட்டலி 16 எலமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஏ கிராஸ் ஏல பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே தான். அப்போது 4 into 4 16 சொல்லுது. இதுவே ஒரு ப்ரூவ்மெண்ட்டாக அமைச்சிட்டு ஏ கிராஸ் ஏ வந்து 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏ என்ன இருக்கும், 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். இதே நம்ம ப்ரூவாக எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். 3 கொடுத்தா 9 எலமெண்ட்ஸ் கொடுத்தா 3 into 3. ஸோ அதனால் 3 செட் உள்ளது அப்படின்னு சொல்லுறதுலாம் புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த சம்ஸோட பேசிக்ஸ் தான். இந்த பேசிக்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த சம்ஸை பாருங்கள். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா வி பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் ஏ. ஏ கமா வி இல்லாமல் ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடியதாக தான் இருக்கணும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா ஏ வந்து பியோட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ எப்போ எலமெண்ட்ஸை மட்டும் இல்லை குறிக்கலாம். ஈக்குவலாக கூட இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருந்தால் கூட அதை நம்ம எழுதக்கூடாது. இது ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ அது -1, 0 0ஓட -1, சின்னது. ஸோ அதனால் எழுதலாம் -1, 1 அதுவும் கண்டிப்பாக எழுதலாம். -1, 2 எழுதலாம்.
இது பார்த்தீங்கன்னா 0,1 0,0 எழுதப்படாது. இது வந்து ஈக்குவலாக இருக்குது. இது வந்து குறைவாக இருக்குது. ஏ வந்து குறைவாக இருக்குது. ஏ குறைவாக இருக்கக்கூடாது. பி தான் குறைவாக இருக்கணும். எனக்கு என்ன மெமரிஸ் வேணும்? பி வந்து பெருசாக இருக்க மெமரிஸும் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பி வந்து என்னவா இருக்குது? சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம எழுதக்கூடாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே போல் தான். -1,1 இருக்குது. அதுவும் எழுதக்கூடாது. 1,-1 இருக்குது எழுதக்கூடாது. -1,1 எழுதணும். ஸோ இது எழுதக்கூடாது. 1,0 எழுதக்கூடாது. 1,1 எழுதக்கூடாது. அதேபோல் இதில் பார்த்தீங்கன்னா 4 எழுதக்கூடாது. ஸோ நான் ரெட் மார்க் போட்டது எதையுமே எழுதக்கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ நான் இருக்க எலமெண்ட்ஸை 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அந்த 6 எலமெண்ட்ஸ் இங்கே எழுதுவாங்க. இதுதான் உங்களுக்கு எஸ். ஏ போட்டு எழுதக்கூடாது. இது எஸ்ன்னு சொல்லி எழுதணும். ஸோ -1,0 -1,1 -1,2 0,1 0,2 அண்டு 1,2. ஸோ இது இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.